FCRA என்று அழைக்கப்படும் வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். பாஜக தவிர அனைத்து கட்சிகளும் FCRA எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஆதரவு. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தற்போதைய வடிவில் FCRA பதிவு காலாவதியாகுதல், புதுப்பிக்கப்படாமை, புதுப்பிப்பு மறுக்கப்படுதல், பதிவு ரத்து அல்லது ஒப்படைக்கப்படுதல் போன்ற காரணங்களால் தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களை அரசிடம் ஒப்படைத்தல், நிர்வகித்தல், மாற்றுதல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான விதிகள் குறித்து இம்மாமன்றம் ஆழ்ந்த கவலை தெரிவிக்கிறது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றும். கிராமப்புற மாணவர்களின் டாக்டர் கனவை சிதைக்கிறது என அனைத்து கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு. குதிரை பேரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக தாவேகா இடையே காரசாரவாதம். குதிரை பேரம்தான் தாவேகா அரசின் சாதனை என EPS பேசியதற்கு EPS தலைமையில் இருப்பது அதிமுகவே இல்லை என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலடி. கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், ஒரு கட்சியில வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். EPSன் குதிரை பேர குற்றச்சாட்டுக்கு அமைச்சர்கள் அளித்த பதிலுக்கு எதிர்ப்பு. அவை முன்னவர் செங்கோட்டையனை பேச விடாமல் அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள். திமுக அதிமுக இணைந்து பேசுவது தனக்கு தெரியும் என்று சபாநாயகர் பேசியதற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு. திமுக வேறு, அதிமுக வேறு, இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என ஏவாவேலு விளக்கம். தாவேகா அரசின் கடன் வாங்கும் வேகம் இப்படியே தொடர்ந்தால் 5 ஆண்டுகளில் 20 லட்சம் கோடியாக உயர்ந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை. பட்ஜெட் மீதான உரையின் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கணிப்பு. கடந்த 5 ஆண்டு காலம் உங்களுடைய ஆட்சி நீடித்தால் 10 லட்சம் கோடி கடலில் இருந்து 20 லட்சம் கோடியாக உயர்த்தி விடுங்கள் என்பது சந்தேகமில்லை. பெருந்தலைவர் காமராஜர் குறித்து திமுக உறுப்பினர்கள் கேலி கிண்டல் செய்வது ஏற்புடையதல்ல. திமுகவை சார்ந்த தலைவர்கள் இன்று நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்குரியது என அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. பெருந்தலைவர் காமராஜர் கிங் மேக்கர். பெருந்தலைவர் காமராஜர் படிக்காத மேதை என்று சொல்லுவார்கள். அந்த பெருமையோடு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஒரு கருத்துக்களை சட்டமன்றத்தில் விவாதத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கேலி செய்வது, கிண்டல் செய்வது, கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்பது என்பது ஏற்புடையதல்ல. காவிரியில் தினமும் 1 TMC வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும். காவிரி நீர் மேலாண்மை கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு அதிரடி உத்தரவு. எண்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி வீடுகளில் மூவர்ண கொடி ஏற்ற வேண்டும். இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. பருவமழை காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் சுய மருத்துவம் செய்ய வேண்டாம். காய்ச்சல், சளி, இருமல் தொடர்பாக உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், நாமக்கல், திருச்சி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்றும் நாளையும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை அடுத்த தாம்பரத்தில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையத்தில் சர்வர் கோளாறு. கடும் வெயிலில் பல மணி நேரம் காத்திருந்த இளைஞர்கள் அவதி. சென்னை காவலர்கள் மீதான லஞ்ச புகார்களை தெரிவிக்க வாட்ஸ்அப் எண் அறிவிப்பு.
தகவல் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும். புகாரின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல் ஆணையர் உறுதி. தெருக்கள், சாலைகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை முற்றிலுமாக அகற்றும் உத்தரவுகளை தீவிரமாக அமல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் கட்சி எம்பிக்கள் போராடுவதை தற்போதுதான் பார்க்கிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போதாவது விளக்கம் அளிக்க வேண்டும் என பிரியங்கா காந்தி வலியுறுத்தல். மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு வழங்கப்படும் மானிய தொகையை ஏறக்குறைய பாதியாக குறைத்தது மத்திய அரசு. அதிகபட்ச மானியம் 10,000 இருந்து 5,000 குறைப்பு. திருமணம் செய்து கொள்வதாக கூறி பெண்ணை ஏமாற்றியதாக புகார். IPL கிரிக்கெட் வீரர் அபிஷேக் போரலை கைது செய்தது ஹுக்லி போலீஸ். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் காயம் காரணமாக இலங்கை வீரர்கள் பதும் நிஷங்கா, குசல் மெண்டிஸ் விளையாட மாட்டார்கள் என தகவல். வரும் 15ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ள நிலையில் இலங்கை அணிக்கு பின்னடைவு.